நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு எப்படி வந்து சோமா ஸ்டைல்னு சொல்லி பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்ப வந்து சூப்பரான ரெசிபி சொல்லலாம், ரொம்ப வந்து டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்துட்டு இந்த ரெசிபி செய்யலாம் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு கப் அளவு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ இது அரைக்கப்பளவு பொரிகடலையை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே அரைக்கப்பளவு தேங்காய், அதுக்கப்புறமா துருவின நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரைக்கப்பளவு சுகர், அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து ஃபைன் பவுடர் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பொரிகடலை, அதுக்கப்புறமா இந்த கோகோனட் நட்ஸ், இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்க அந்த மைதா மாவை இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மெல்லிஸாக வந்து திரட்டி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சமோசாவுக்குலாம் எந்த அளவுக்கு நம்ம தடவாமல் நல்லா வந்து லைட்டாக தடவுமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு அச்சில் வந்து வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டாக அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூர்ணத்தை தகவல் வந்து வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அன்வான்டான மாவு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். பாருங்கள், தேவையில்லாத மாவு வந்து வெளியே வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஹேண்டில் எப்படி பண்ணுறது வந்து சொல்கிறேன். ஸோ அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து சேஃபான சர்க்குலர் எடுத்துகிட்டு அதுக்கு வெளியே லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே போடணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஓரங்களை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு எந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அச்சில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கையில் தான் வந்து செஞ்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், ஸோ பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோமாஸ் நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே நல்லா பபிள்ஸாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா பக்கமே நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மாதிரி வந்திருக்கும். இது ரெடியாக 10லேருந்து 15 நிமிஷம் போல் பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே இந்த கலர் வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்கள், ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வந்து சிம்பிளாக சூப்பராக வந்துட்டு நம்ம வீட்டிலே வந்துட்டு எப்படி வந்து சோமா செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.